நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக அருமையான சன்னதத்திலே கூடி வர நம்மளை ஆராதிக்கும் நாமத்தை மகிமைப்படுத்தும் தேவன் தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக கட்டுரையாக நமக்கு ஆசைப்பாடுகிறபடி ஆராதனைகள் நடத்துகிறபடினாலும் சுதாவியானவரே நன்பின் சத்தம் இன்ப குரலை கேட்கின்ற தொடர்ந்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நாம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் ஆண்டவராகிய இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கூடி கடந்து வந்து ஆராதிக்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு எதிராக இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் மத்தியிலே ஏராளமான வஞ்சிக்கிறதான ஆவிகள் பல நிலையிலே தேசத்தில் போராடி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. அதனால் தான் கொலோசியர் 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். வாசிப்போமாக. ஒருவனும் நய வசனிப்பினாலே உங்களை வஞ்சியாதபடிக்கு இதை சொல்லுகிறேன் என்று பவுல் அங்கு ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ சபையின் பேரில் பவுலுக்கு ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் இருந்தது. சபை பக்தியில் விருத்தி உள்ளதாய் காணப்பட வேண்டும். எபேசியர் சொல்லப்பட்டது போல 5வது அதிகாரம் எபேசியர் 27 வாசிக்கும் போது அங்கு இப்படியே சொல்லப்பட்ட வாசிப்போமாக. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளும்படிக்கு ஒப்புக் கொடுக்கணும். எவ்வளவு அருமையான கர்த்தருடைய வார்த்தையை பாருங்கள். ஆமென். தேவனுடைய ஒரு வைராக்கியம். ஆமென். வைராக்கியத்தை பரிசுத்த ஆவியானவர் பவுலுக்குள்ள கட்ட வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வைராக்கியம் இந்த நாட்களில் ஒவ்வொரு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்குள்ளேயும் காணப்பட வேண்டும். அந்த வைராக்கியம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே காணப்பட வேண்டும். வைராக்கியம் இருந்தால்தான் வெற்றி அடைய முடியும். ஆமென். உலகத்துக்குரிய காரியத்தின் ஒரு வைராக்கியம் அல்ல. உலகத்துக்குரிய பொருள் மேலோ ஒரு மனிதன் மேலோ அல்லது வேறொரு மதத்தின் மேலோ வேறு ஒன்றின் மேலோ ஒரு வைராக்கியம் அல்ல. பரிசுத்தமான தேவ மேல ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது தேவனுக்காக அந்த வைராக்கியம், பரலோக தேவன் தேவ சபையை குறித்து, தேவ ஜனங்களை குறித்து, தேவனுடைய ஊழியக்காரர்களை குறித்து அவர் என்ன வைத்திருக்கிறார் மனதில், எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் எதிர்பார்ப்புள்ளவராய் தேவன் இருக்கிறாரோ அதே வைராக்கியத்தையும் அந்த எதிர்பார்ப்பையும் கர்த்தருடைய ஆவியானவர் பவுலுக்குள்ள கட்ட வைத்தார். அந்த வைராக்கியத்தின் அடிப்படையில் எழுதப்பட்டதான நிருபங்கள் தான் இவைகள் ஆவியானவர். ஹல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். ஒருவனும் நய வசனிப்பினால் வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. கொலோசியர் சபைக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார். எப்படிப்பட்ட எச்சரிப்பு? பிரைஸ் தி லார்ட். ஒருவனும் நய வசனிப்பினால் உங்களை என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த நாட்களில் வஞ்சனை உபதேசங்கள் போதனைகள் ஏராளம் மனிந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில். ஆமென். என்னோட லாக்டவுன் பீரியட்ல தேவ ஜனங்கள் தங்களை தாங்கள் ஆராதிக்கிற தேவ சபையோடு ஐக்கியத்தில் தொடர்பில் இல்லை, ஆராதிக்க முடியவில்லை, கர்த்தருடைய வசனங்களை நேரடியாக கேட்க முடியவில்லை, ஆலோசனை கேட்க முடியவில்லை, தங்களுடைய பிரச்சனைகளை குறித்து ஊழியர்கள் சொல்லி ஒரு கவுன்சிலிங் வைக்கிறதுக்கோ வேறு எதற்கும் முடியாத ஒரு இக்கட்டான
கர்த்தருடைய ஆவியான சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் உங்களை நயவசனிப்பினால், நயவசனிப்பின் போதனைகள் இந்த நாட்களில் மலிந்து விட்டது. தேவனுடைய பிள்ளை கேட்ட சத்தியம் ரோமன்ல சொல்லப்பட்ட 14வது அதிகாரம் சொல்லப்பட்டது போல 14வது வாசிப்போம். அடுத்தபடியாக 2 தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்ட வசனத்தை வாசிப்போமாக. அன்றைய சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறதை குறித்து எச்சரிக்கிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கற்றுக்கொண்ட உபதேசம், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் உன்னுடைய விசுவாசம், உன்னுடைய ரட்சிப்பு, உன் மனம் திரும்புதல், உன் வைராக்கியம், உன் தீர்மானங்கள், உன் அஸ்திவாரங்கள், ஆமென், அந்த உறுதிப்பாட்டிற்கு மாறாக வருகிற போதனை தான் நயவசனிப்பினால் பேசும் தந்திரமான போதனை. தெசலோனிக்கேயர் சொல்லப்பட்ட வாசிப்போம். மேலும் சகோதரர்களே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிறதான எந்த சகோதரரை விட்டு விலக வேண்டும் என்று நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். ஹல்லேலூயா. ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட வேத ஒழுங்கு, நீ கேட்ட சத்தியத்தின் ஒழுங்கு, ஆமென், நீ இதுவரை கடைபிடித்து வந்ததான சத்தியத்தின் முறை, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்து, ஆமென், ஞானஸ்நானம் எடுத்த நாட்களில் இருந்து, பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாட்களில் இருந்து, ஒரு தேவ சபையில் வந்து சத்தியத்தை கேட்டு நீ உருவாக்கப்பட்ட ஒரு நிலை உண்டு உனக்கு. ஆமென். அந்த நிலையில் இருந்து, ஹல்லேலூயா, உன்னை எப்படி விலக்குவதற்கு எதுவா வாசிப்பு அந்த ஏரியாவை ஏற்றுக்கொண்ட முறையின்படி நடவாமல் ஒழுங்கற்று, உனக்கு தேவன் விதித்த ஒரு ஒழுங்கு, நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒழுங்கு, நீ கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு சத்தியம், ஆமென், இதற்கு மாறான ஒரு ஒழுங்கற்ற நிலையில் உள்ளவர்களை குறித்து நீ எப்படி இருக்கணும்? எச்சரிக்கை. அதான் கொலோசியர் சொல்கிறார், ஒருவனும் உங்களை நயவசனிப்பினால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உண்மையான நான் ஒரு திருட்டு போதனை காரணாக்கும், நானும் தவறான போதனை காரணாக்கும் என்று ஒருவரும் வரமாட்டான். யார் உங்களிடத்தில் வந்தாலும் பைபிள்ல இருந்த வசனம் எடுக்கும். பைபிள்ல இருந்து கர்த்தர் சொன்ன வசனத்தை வச்சுதான் அதுல ஒரு புரட்டல் உண்டு பண்ணணும். ஹல்லேலூயா. அதை குறித்து கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போமாக. கலாத்தியர் அதனுடைய 1வது அதிகாரத்தில் அதனுடைய 6-7 வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று கலாத்திய சபை கொண்டு புலம்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சபை உருவானதிலிருந்தே அந்த சபையின் மேல் பவுல் கரிசனை உள்ளவனாக, ஆமென், யாரோ உருவாக்குவதில் வைத்து அவர் ஊழியம் செய்யவில்லை. இந்த காலத்தில் பார்க்கும் போது பேசலாம், ஒவ்வொருத்த வளர்த்து வச்சிருக்கிறதா திருடுகிறதா, திருடர்கள் கூட்டம் தான் அதிகம். எச்சரிக்கை, திருடர்கள் ஜாக்கிரதை என்று சொல்லி குறிப்பிட்ட பல இடங்கள்ல பஸ் ஸ்டாண்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன் எழுதி போடுவார், திருடர்கள் ஜாக்கிரதை. இந்த நாட்களில் திருட்டுத்தனமாய் ஜனங்களை வஞ்சிக்கிற போதகர்கள் ஏராளம் அழிந்து விட்டார்கள். ஆமென். சுவிசேஷம் சொல்லி பிரயாசப்பட்டு உபவாசம் எடுத்து ஜெபித்து கண்ணீர் வடித்து அவருடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தேவ சம்பந்த தீர்வை பெற்றுக் கொடுத்து பிசாசம் கட்டிட்டு இருந்த மக்களுக்கு, சூரியத்தின் வல்லமையில் அகப்பட்ட மக்களுக்கு, வியாதியில் வறுமையில் வாழ்க்கிற நிம்மதி இல்லாமல் இருந்த ஜனங்களுக்காக உபவாசித்து ஜெபித்து கண்ணீர் வடித்து விடுதலை பெற்றுக் கொடுத்த ஒரு ஊழியக்காரன் உண்டு. டிவி மூலமா உன்னை வஞ்சிக்க வருவான், டெலிபோன் மூலமா உன்னை வஞ்சிக்க வருவான், யூடியூப் மூலமா உன்னை வஞ்சிக்க வருவான், வாட்ஸ்அப் மூலமா உன்னை வஞ்சிக்க வருவான். மறந்து விடாது. ஆமென். உனக்காக கண்ணீர் ஜெபித்த ஊழியர்கள் உண்டு. நீ கர்த்தருக்குள் கடந்து வந்த உன்னை ரட்சிப்புக்குள் வழிநடத்தி
உன்னை தேவ சபைக்குள் வைத்து உனக்கு தேவையான போதனையை தந்து உன் குடும்பத்தை நீ வேதனைப்பட்ட நாட்கள், புலம்பிக் கொண்டிருந்த நாட்கள், நிம்மதி இல்லாமல் இருந்த நாட்கள், தற்கொலைக்கு நேரம் ஓடிக்கொண்டிருந்த நாட்கள், வாழ்க்கை முடித்து விடலாம் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்த நாட்கள், உனக்காக 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 உபவாசத்துக்கு கண்ணீர் வடித்து ஜெபித்து நல்ல ஆலோசனை கொடுத்து உன்னை மட்டும் நடத்தி வந்த ஒரு ஊழியக்காரன் உண்டு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து வளர்ந்த உன்னை வஞ்சிப்பதற்காய், திசை திருப்பதற்காய் அநேக வஞ்சக ஆவியினால் உந்தப்பட்ட திருடர்கள் உங்களை திருடி கொண்டு போவதற்கு கடந்து வருவார்கள். ஆமென். யாராவது ஒரு சபையில இருக்கிறாங்க பாப்பா, எவன் கொஞ்சம் உற்சாகமா இருக்கிறான், இவனை தட்டி எடுக்க முடியுமான்னு பார்க்கிற பயங்கரமான திருடர்கள் பேசுறாங்க. அநேகர் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் போகாதுங்க, ஒரு நாள் கூட நீங்க அங்க இருக்க மாட்டீங்க. போதிக்கிறோம் புத்தி சொல்றோம், எங்க போறீங்க, என்ன நடந்து போறீங்க, ஒரு நாள் கூட நீங்க அங்க இருக்க முடியாது, ஓடி வந்துருவீங்க. பேசுறாங்க. ஆனா பொல்லாத வேலைக்காரனே பேசுறாங்க. அவர் சொல்றது கடுமையான உபதேசம், ரொம்ப கண்டிப்பான போதனை, ஒரு நாள் கூட நீங்க அங்க இருக்க முடியாது. தேவன் அதுதான் ஐயா சொல்றாரு, கண்டிப்பான போதனை தான் போதிக்க சொல்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. கண்டிப்பான போதனை தான் கர்த்தர் போதிக்க சொல்றாரு. ஆமென். கட்டாய கண்டிப்பு, இப்படிதான் வாழ வேண்டும், இப்படிதான் ஜீவிக்க வேண்டும், இதுதான் சத்தியம், இந்த சத்தியம் தான் உன்னை நித்தியத்துக்கு கொண்டு சேர்ப்பது என்று கண்டிப்பாய் போதிக்கிற ஊழியர் போதனை இடம்தான் உனக்குரிய இடம். உன்னை பாலிஷ் போட்டு உண்மையில் இந்த டெக்னிக்காக உன்னை அடிச்சு உருட்டி நைஸ் பண்ணி பேசுகிற இடம் அல்ல. இப்படி அநேக இந்த நாட்களை போதிக்கிற கள்ள போதகர்கள் உண்டு பேசுகிறார். அப்படிப்பட்ட ஊழியர்கள் ஜனங்களை எங்கு நடத்துகிறார்கள், யாருக்கு நடத்துகிறார்கள்? கண்டிப்பாக போதனை சத்தியம். வேதம் என்ன சொல்லுகிறது பேசலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக வேதம் அழகா சொல்லுது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படியா? தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், வேதத்தின் சத்தியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்ட காரியங்கள். ஆமென். எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் எப்படி மாறணுமா? தேர்ந்தவனாக, கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாக. கொலோசியர் 1:28 பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் உங்களை நிறுத்தும்படிக்கு என்று சொல்கிறார். ஆமென். தேர்ந்தவனாய், கிறிஸ்துவுக்குள் முதிர்ந்தவனாய், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண புருஷனாய் மாற்ற எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். 4ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி. ஹல்லேலூயா. சத்தியம் என்பது ஒருவனை கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தவனாய் நிறைவான வளர்ச்சிக்கு வழி நடத்துவதால் சத்தியம். பாலிஷ் போடுவதல்ல, நைஸ் பண்ணுவதல்ல, என்றைக்கு ஆறுதல் செய்தி, தேற்று செய்தி, எல்லாம் கண்ணீரை துடைக்கிற செய்தி, பேசுவதற்கல்ல கர்த்தர் மேய்ப்பனை வைத்திருப்பது, தேவ ஜனத்தை நித்தியத்துக்கு நேரம் தேர்ந்தவனாய் நடத்த, தேவராஜ கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூரண அனுபவத்தை அடைவதற்காக தேவன் சபையை வைத்திருக்கிறார், சபை மேய்ப்பனை வைத்திருக்கிறார். அதுதான் பவுல் வலியுறுத்துகிறார். இது அறியாமல் இந்த நாட்களில் அரைகுறையாக வேதத்தை கற்றுக்கொண்டு ஏதோ 4 புத்தகங்களை படித்து 4 புக்கில் இருந்து அநேக பண்ண பிரசங்களை நோட்ஸ் எடுத்துட்டு தங்கள் மனசில் தோன்றபடி போதிக்கிற கள்ள போதகர்கள் இன்று மறைந்து விட்டார்கள். தேவ ஜனமே, அப்படிப்பட்ட தேவ ஊழியக்காரர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று கர்த்தர் வேதம் சொல்கிறார். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது. தேவனுடைய ஆவியினால் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாய் மாறணும். ஒன்றாவது முதிர்ச்சி உண்டாகணும். அதன் கழிநாள் ஒரு செய்தி கொடுத்திருந்தேன். பேசலாம். நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு என்ன பலமான ஆகாரம் உங்களால உங்களுக்கு செட் ஆகுது. பலமான ஆகாரத்தை உண்கிறவள அல்ல, பாலை கொடுக்கிறவளா இருக்கு. இந்த நாட்கள் அநேகருக்கு ரட்சிக்கப்பட்டு வருடங்கள் ஆயிருக்கும், வாயில எப்பவுமே புட்டிப்பால் வச்சுட்டு இருக்கு.
அல்லேலூயா. எப்பவும் பைசலாம் குட்டிப்பால் எடுத்துட்டா பையன் பைசலாம். நிறைய விசுவாசிகள் அநேக இடங்கள் அப்படி எப்பவும் குட்டிப்பால். சின்ன பிரச்சனை வந்துட்டா பாஸ்டர் எனக்கு அவனுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஓகே, என்ன விஷயம்? தலை கொஞ்சம் வலிச்சது மாதிரி, முதுகு வலிச்சது மாதிரி, கொண்டு ஜெபம் பண்ணுங்க. தலைவலிக்கும் முதுகு வலிக்குமா? இதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தலைவலி இல்லாத மனுஷனும் தான், முதுகு வலி இல்லாத மனுஷனும் தான். மனுஷன் அந்த கம்ப்யூட்டர் ரோபோவை உண்டாக்கி வச்சிருக்கிறார். தேவன் ரோபோவை உண்டாக்கி வச்சிருக்கிறார். மனிதர்களாக இருந்தால் எல்லா வலியும் இருக்கத்தாச்சு. தலைவலிக்கும், காய்ச்சலுக்கும், இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும் ஊழியக்காரன் தலையில கை வைத்து ஜெபம் பண்றோம். நீ என்றாக நீ வளரப் போகிறாய். என்றைக்கும் நீ குழந்தையாகவே எப்பொழுதும் பால் குடிக்கிற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி, ஒரு முதிர்ச்சி தேவை. அதற்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார். அதற்கு தான் சபையில் சத்தியத்தை போதிக்கப்படுகிறது. சபைகள் சத்தியங்கள் சரியா போதிக்கப்பட்டால் இப்படிப்பட்ட குழந்தைகள் எல்லாம் முதிர்ந்தவர்களை மாறிவிடுவார். ஆமென். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக இருக்கும்படியாக அவைகள் என்னதான் உபதேசத்துக்கும் எதற்கு கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளுதல் என்ற ஒரு போதனை சபைகளுக்குள் இல்லை என்றால் அது சபையாக இருக்க வாய்ப்பில்லை. பேசலாம். ஆமென். கடிந்து கொள்ளுதலை குறித்து பிரசங்கிக்கும் போது அநேக தேவ மக்களுக்கு பிடிக்காது. நைசா பேச தங்களுக்கு ஏற்ற மொழிகளை தேடிக் கொள்வார்கள். சகோதரனே, கடிந்து கொள்ளுகிறதான சத்தியம், கடிந்து கொண்டு சத்தியம் போதிக்கிற இடத்தில் நான் அடங்கி இருக்க முடியவில்லை என்றால் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு, கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தப்பட முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. கடிந்து கொள்வது எதற்காக? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட்டால் அவரை சத்திய வசனத்தின் மூலமாய் எச்சரித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்வதற்காக கர்த்தருடைய சத்தியம். ஆமென். கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கு, சீர்கேடான காரியங்களை திருத்தணும். அதாவது சத்தியம். ஆமென். ஒரு சபைக்குள் இவைகள் எல்லாம் போதிக்கப்படணும். ஒரு சபை மேய்ப்பன் என்றால், ஆமென், இப்படிப்பட்ட நிறைவுள்ள போதனைகள் போதிக்கப்படவில்லை என்றால் அந்த மனுஷன் மேய்ப்பனாய் இருப்பதற்கு தகுதி அற்ற மனுஷன். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிலையிலுள்ள சத்தியங்களை போதிக்காதபடி தங்கள் விருப்பத்துக்கு ஏற்றபடி, ஐயோ ஜனங்கள் போய்விடக் கூடாது, ஜனங்கள் நமக்கு சத்தியத்தை சத்தியமா போதித்தால், பாவத்தை கண்டித்து போதித்தால் ஜனங்கள் எல்லாரும் சபையை விட்டு போயிடுவாங்க, அதனால நம்ம சத்தியம் பேசக்கூடாது, நைசா கண்சாடையா விட்டுறோம், அதெல்லாம் கண்டுவிடக் கூடாது. ஏன்னா ஜனங்கள் எல்லாம் போனா என்ன கிடைக்காது? காணிக்கை கிடைக்காது. ஆமென். ஓ, காணிக்காக வயிற்றுக்காக ஊழிக்க பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய தேவன் வயிறு என்று சொல்லப்பட்டது. வயிற்றுக்காய் பெட்டியை தூக்கி நடக்கிற அநேக பொல்லாத வேலையாட்கள் நாட்களை ஏராளம் பெருகிவிட்டார். எல்லா சூழ்நிலை மத்தியிலே. ஆமென். கர்த்தருக்கு ஒரு ராஜ்யத்துக்கு நித்தியத்துக்காய் வழிநடத்தலாம், ஆயத்தப்படுத்தலாம். தேவ சபையிலே தேவனுடைய ஊழியர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீதி, அதாவது சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம். பாருங்கள், இவ்வளவு கடுமையான நிலையில் உள்ள காரியங்கள் தான் சத்தியம். அல்லேலூயா. அவர்களால் புலம்புகிறார். என்னது? ஸ்தோத்திரம். உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன் என்று பவுல் சொல்கிறார். கலாத்திய சபைகளுக்கு ஏழாம் வசனம், வேறொரு சுவிசேஷம் இல்லையே, கலகப்படுத்தி கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை புரட்டமாக. அப்ப சுவிசேஷத்தை எப்படி பேசலாம்? புரட்டுவது. நாட்கள் வேதத்தின் சத்தியத்தை என்ன செய்யறார்கள்? புரட்டி பேசுகிறார்கள் என்று உள்ளார். கிருபை உபதேசம், செழிப்பு உபதேசம் பேசலாம். எப்ப பார்த்தாலும் ஆறுதல் செய்தி பேசலாம். ஆறுதல், அப்படியே தேற்றுகிற செய்தி, அப்படியே தேவ செய்தியை அப்படியே தேற்றுகிறது மாதிரி கொடுத்து அப்படியே மக்கள் பிடிச்சி கொடுக்க வேண்டிய சத்தியங்கள் கொடுக்க மாட்டாங்க. பேசலாம்.
தேற்றுகிற போதனைகள் கொடுத்து 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 மக்கள் பரவாயில்ல அங்க போனா நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும், சந்தோஷமா இருக்கும் என்று சொல்லி போவார். ஆனா வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு வருகிற பிரச்சனை போராட்டங்கள் வரும்போது அவர்களால் நிற்க முடியாது, கர்த்தரை விட்டு ஓடி போய் விடுவார். அல்லேலூயா. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில அஸ்திபாரம் உறுதி உள்ளதாக்கப்பட வேண்டும். ஆமென். கடைசி நாட்கள் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? ஒருவனும் நய வசனிப்பினால் உங்களை வஞ்சிக்காதபடி எச்சரிக்கிறார். அல்லேலூயா. ஏன் வாசித்தோம் 5:27 கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக தமக்கு முன்னே நிறுத்தும்படிக்கு தம்மை தாமே அதற்காக ஒப்புக்கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நிற்க ஒரு தகுதி உள்ள சபையாய் மாற்றப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. வேறு வார்த்தை எச்சரிக்கிறது, தமக்கு முன்னாய் நிறுத்த. ஆமென். அருமையான கர்த்தருடைய வார்த்தை. தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுகிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்ப அவருக்கு முன்னதாக நிற்க தகுதி எப்படிப்பட்ட தகுதியா? 27 கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல். ஆமென். கரையும் திரையும் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபை. சாதா சபை. இயேசுவின் ரகசிய வருகை மத்திய ஆராய்ச்சியில் இயேசு வெளிப்படும் போது இந்த பூமியிலிருந்து சபையில் இருக்கிற எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் அல்ல, சபைக்குள் ஆயத்தமாக இருக்கிற ஒரு பூரணப்பட்ட ஒரு கூட்டம் மட்டும் எடுத்து வரும். சபை மேற்பருடைய திட்ட நோக்கமே சபை பூரணமான நிலை அடைய வேண்டும், பலவற்றவர்களாய் மாற வேண்டும், கரைநிலை இல்லாதவர்களாய் காணப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் போதிக்க வேண்டும். பரவாயில்லை, உங்களுக்கு முடிஞ்சது மாதிரி நீங்க இருக்கு. சிலர் போதிப்பார்கள், அங்கேயே போறீங்க, ஒரு நாள் கூட ஒரு நாள் அங்கே இருக்க முடியாது. இங்க வாங்க, உங்களுக்காக நாங்க பாரப்பட்டு ஜெபிப்போம், உங்களுக்கு கண்ணீர் வடிப்போம் என்று சொல்லுகிற அநேக திருடர்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய சபை சத்தியங்கள் போதிக்கப்படுகிற தேவ சபையை விட்டு ஜனங்களை திசை திருப்புகிறதான அநேக கொள்ளைக்காரர். தேவன் அவர்களை நியாயத்தீர்ப்பார். அல்லேலூயா. தேவ சபையை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற வேலை தான் மேய்ப்பருடைய வேலை. அது குறைவுள்ளவர்கள் நிறைவுள்ளவர் அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ராஜ்யத்தை வழி நடத்த வேண்டும். உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி வாழுங்க, பரவாயில்லை. ஆண்டு இல்ல அன்புள்ளவர், ஆண்டு அன்புள்ளவர். நீங்க என்ன தப்பு பண்ணாலும் ஆண்டு மன்னிப்பார். ஆண்டு மன்னிப்பு கேட்ட உடனே மன்னிச்சு சொல்றாங்க. அப்படியெல்லாம் போதிக்கிற போதனைகள் ஏராளம் இந்த நாட்கள் எழுதிவிட்டது. பேசுறேன் சரி போ. அதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியா? கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக. ஆமென். கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல், ஒன்று பரிசுத்தமும் பிழை அற்றதுமான மகிமை உள்ள சபை. என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. அல்லேலூயா. இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. இன்னொரு வாசிப்போம். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து மத்தியாக வெளிப்படும் போது, நம்முடைய அருமை மனவல்ல இயேசு வெளிப்படும் போது, ஆமென், பூரண ரூபவதியா, ஆமென், பழுதொன்றுமில்லாத ஒரு கூட்டம் கடந்து போகும். அல்லேலூயா. அதான் பாருங்க சொல்றாரு 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல அழகா சொல்றாரு. வாசிப்போம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகைகளுக்கு
உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், பெண்மை அது கொண்டிருக்கிறது, அருமையாக கொண்டிருக்கிறது. நாம் பவுல் சொல்லுகிறார் கொரிந்திய சபையை பார்த்து, நான் உங்களை கற்புள்ள கன்னிகை அப்படின்னா கரைபடியாதவளாய். ஆமென், அல்லேலூயா. அதாவது ஒரு ஒரு கன்னிகையினுடைய வாழ்க்கை திருமண வரையிலே அவள் மற்றொரு புருஷனாக கரைபடியாத வாழ்க்கை வாழ்கின்றன. அது சரீர பிரகாரம். இங்கு ஆவிக்குரிய நிலையில் உள்ள கற்பு என்று சொல்லும் போது சரீர கற்புக்கும் இதற்கும் அல்ல. அதை ஏன் அதை கொண்டு வருகிறார் என்றால், நான் உங்களுக்கு அதை விளக்குகிறேன். அல்லேலூயா. நான் உங்களை எப்படியா கற்புள்ள கரைபடியாத கன்னிகையாக ஒரே புருஷனுக்காக வாழ்கிற ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு அருமையான திருமண வீட்டில் பிரசங்கங்கள் பண்ணும்போது இந்த வாக்குறுதி கொடுக்கும்போது மரணமே தவிர வேறு ஒன்றும் என்னை விட்டு என்ன செய்யறது வெளிக்காது. பேசலாம், நான் பிறமுறம் பார்க்காம உன் முகத்தை மட்டும் பார்த்து நாங்கள் பேசலாம். அல்லேலூயா. வர சொல்லப்பட்டிருக்கிறது, கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன். ஆமென். அந்த ஒரே புருஷனாகிய மணவாளன், ஆத்ம மணவாளனுக்கு கற்போடு கரைபடியாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிற தேவ ஜனங்கள் சபை. அல்லேலூயா. இது சரீரத்துள்ள கலை. வெளிப்படுத்துகிற விசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்திரீகளால் கரைபடியாதவர்கள் இவர்களே. அதெல்லாம் தவறான, அதை ஒரு கூட்டம் ஒரு ஸ்தாபனத்தை சார்ந்தவர்கள் அந்த மணவாட்டி சபை நாங்கள் திருமணம் ஆகாதவர்கள், ஸ்திரீகளால் கரைபடியாதவர்கள் என்றெல்லாம் தங்களுக்கு சாதகமாக அதை பேசுகிறவர்கள் உண்டு. ஆக்சுவலி அதுல ஸ்திரீகளால் கரைபடியாதது என்றால் அது அல்ல. அல்லேலூயா. கற்புள்ளவர்கள் நாங்களே பேசலாம். அப்படினால் புருஷரால் கரைபடியாத ஒரு கூட்டம் பங்கு இருக்க, அப்ப அவர்கள் எங்க போவார் என்றெல்லாம் கேள்விகள் வரும். அப்ப ஸ்திரீயால் கரைபடியாமல் இருக்கிற அந்த கரை அல்ல. அதாவது குடும்ப வாழ்க்கை என்பது கரை என்று அவர்கள் சாதிக்கிறார்கள். ஆமென். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் ஏற்படுத்தினார். ஏதேனிலே அதை உருவாக்கணும். அல்லேலூயா. மட்டுமல்ல, இயேசு மனிதனாய் பூமியில் அவதரித்து வந்தவர் முதலாம் அற்புதத்தை கர்த்தர் கலிலேயாவுல கானாவூர்ல கல்யாணம் நடத்தி வைத்தார், அங்கீகரித்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் முதலாவது துணையை ஏற்படுத்துகிறவர் கரையாதனாயிருந்தார். அது களங்கமான ஏற்படுத்துவாரா? அது கரை உள்ளவர் வாழ்க்கையா இருந்தால் அவர்கள் இந்த கலிலேயாவுல கானாவூர் கல்யாண வீட்டில் வந்திருப்பாரா? கட்டாயம் வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு வெளிப்படுத்த விஷயம் சொல்லப்பட்டதான ஸ்திரீகளால் கரைபடாதது என்றால் சரீர பிரகாரமான கரை அல்ல. இங்கிட வாசிப்பதாக உங்களுக்கு விளக்குகிறேன். அது உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து ஒரே புருஷனுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனம், ஆயிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது. ஆமென். எங்கு கொண்டு இணைக்கிறார்? ஏதேனில் கரைப்பட்டதை கொண்டு வருகிறார். சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை என்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று வைத்திருக்கிறது. புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை. அப்போ என்னோட சரீரத்தை கொண்டு வரவில்லை. அல்லேலூயா. எங்க கொண்டு வர? உள்ள கொண்டு வர. ஆண்டவர் மேல் வைத்து
மணவாளன். அல்லேலூயா. அப்போ ஆத்தும மணவாளன் மர்மைக்குரிய சரீரத்துக்குரிய மணவாளன் அல்ல, அவர் நம்முடைய உள்ளான ஆத்தும மணவாளன். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆத்துமா எப்படி கரைபடியும்? உபதேசம், கள்ள உபதேசத்தின் மூலமாக கரைபடியும். உலகத்தால் கரைபடியாதபடி. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. இதனால் கரைபடியாதபடி உலகத்தால். அல்லேலூயா. ஆமென். அதான் சொல்ல, உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதிருப்பீர்களாக. ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனுக்கு என்ன இல்லை? பிதாவின் அன்பு இல்லை. அப்போ உலகத்தின் மேல் அவனுக்கு அன்பு வந்துவிட்டால், பாசம் இருதயத்தை உலகத்தில் வைத்து விட்டால், ரெண்டு எஜமானுக்கு ரெண்டு பேரிடத்தில் பாசம் வைத்தது போல. ஆமென். இயேசுவின் மேல் அன்பு வைத்திருக்கிறாய் என்றால் அதுதான். உலகத்தை கொண்டு இயேசு வச்சிருக்கிற அந்த இருதயத்துக்குள்ள கொண்டு வரக்கூடாது. சரீர பிரகாரமா ரெண்டு புருஷனிடத்தில் அன்பு வச்சது போல, ஆவிக்குரிய பிரகாரமாய் உள்ளான நிலையில் உலகம் ஒரு புருஷன், இயேசு ஒரு புருஷன். அப்படி வந்தது கரைபடி. ஆண்டவர் என்ன சொல்ற? அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் எப்படி இருக்கணுமா? குற்றமற்றதா. ஆமென். அதான் கற்பு. சொல்லுவா, ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சொல்லப்பட்டு, உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழு வாசிப்பாத வசனத்தை முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கணும். அப்ப குற்றம் ஏற்படுது எங்க? ஆவி, ஆத்மா, சரீரத்தில் உள்ள. அல்லேலூயா. கரைபடிந்த ஒரு மனநிலை, அவரை பின்பற்ற வேண்டிய அந்த உபதேசத்தின் முறையை விட்டு விலகுவது. அப்படி என்றால் 100க்கு 100 ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த பற்றுதலாகிய அந்த விசுவாசத்துல, உள்ளான நிறைந்த விசுவாசத்துல கொஞ்சம் உலகத்தின் சிந்தையோடு ஒட்டுவது கரைபடிகள். கண்கள் நிச்சை, நாமஸ்து நிச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் நம்மை கரைப்படுத்தும் என்று சொல்லப்பட்டது. அதான் உபதேசத்தால் ஏற்படுகிற கரை. அல்லேலூயா. கற்புள்ள கன்னிகை என்றால் வேறு உபதேசத்தால், மாற்று போதனைகளால் தன்னை கரைப்படுத்தாதபடி. அப்படி என்றால் உலகத்துக்குரிய செழிப்பின் உபதேசம் நம்முடைய உள்ளான ஆத்துமா, உள்ளான மனிதனை கரைப்படுத்தும். ஆமென். செழிப்பின் உபதேசம் நம்மை கரைப்படுத்தும், நம்முடைய கற்பை இழக்க பண்ணுவோம், அந்த பூரண நிலையை இழக்க பண்ணுவது. நான் வைத்திருக்கிற அந்த நேசம், ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த நேசத்தை திசை திருப்பும் உலகத்துக்கு நேரம். அப்போ ஆண்டவர் மேல் இருதயம், உலகத்து மேல் இருதயம், ரெண்டு நிலை. அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் நம்முடைய கவனம் பூரா ஆத்தும மணவாளனாய் இயேசுவின் மேல் 100க்கு 100 இருந்தது. அந்த நாள்ல இயேசுவுக்காக உயிரையே கொடுக்க நம்ம ஆயத்தமா இருந்தோம். அத கற்புள்ள நிலை கன்னிகை. அல்லேலூயா. ஆனால் இப்போ உலகம், உலக ஆசை, உலக செல்வம், உலகத்துக்குரிய காரியத்தின் மேல் நாட்டம் போகிறது என்றால் அவர் மேல் வைத்திருந்த பூரண அந்த அன்பு டிவைட் ஆகும் போது அந்த பூரண நிலையை நாம் இழக்கிற நிலையில் கரைபடிக்கிறோம். அதுதான் அன்பு. ஆகிற சர்ப்பமான தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல. சர்ப்பமும் ஒரே ஒரு சத்தத்தை அவள் கேட்டான். ஆதாம் ஏவாளுக்கு ஒரே ஒரு சத்தம் அந்த ஏதேனில் தொனிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ஆமென். அந்த சத்தம் தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. புசிக்கலாம், இது மட்டும் புசிக்க கூடாது. ஆமென். சொல்லுவோமா? மற்றவர்களெல்லாம் புசிக்கலாம், ஆனால் இது மட்டும் நீ புசிக்க கூடாது என்று ஒரே ஒரு சத்தம் தேவனுடைய சத்தம். அல்லேலூயா. அந்த சத்தம், அந்த வார்த்தையின் தொனி மட்டும்தான் அவர்களுக்குள்ள நிறைந்திருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தையின் தொனி அவர்களுக்குள்ள நிறைந்திருக்கிற வரையிலே அல்லேலூயா அவர்களுக்கு தேவனுக்குரிய ஐக்கியம் சரியாக இருந்தது. எப்பொழுது கற்பை இழந்தார்கள் என்றால் வேறொரு குரல் தோட்டத்துக்குள்ள தொனிக்க தொடங்கினது. அதுதான் சர்ப்பத்தின் தொனி. அல்லேலூயா. சர்ப்பத்தின் தொனி தோட்டத்துக்குள்ள தொனிக்க ஆரம்பித்தது. அந்த சத்தம் ஏவாளுக்குள்ள கடந்து ஒரே ஒருவருடைய குரல் மட்டும், ஒரே ஒருவருடைய முகத்தை மட்டும் இருதயத்துக்குள் வைத்திருந்தார். இப்பொழுதோ
வேறொருடைய குரல் அங்கு துணிக்க ஆரம்பித்தது. அந்த துணித்த குரலை இவள் உள்ள எடுத்தால் கரைபடித்தார். ஆமென். அதான் வஞ்சிக்கப்படுவது. தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்தது போல. அடுத்தது உங்கள் மனம், உங்கள் மனம், உங்கள் சரீரம் அங்கு சுட்டி காட்டும் மனம், மனமும். அப்போ தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கப்படுகிற ஒரு உண்மையான ஒரு நிலை இருக்கிறது. அந்த வைராக்கியம் இருக்கிறது, அந்த அர்ப்பணிப்பு இருக்கிறது, அந்த கீழ்ப்படிதல் இருக்கிறது. கிறிஸ்துவுக்காக எதையும் வெறுக்கிற ஒரு மனநிலை இருக்கிறது. ஆமென். அதான் சொல்லணும், உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று. ஆதாம் ஏவாளும் தேவனுடைய சத்தத்துக்கு மட்டும் செவி கொடுத்து இருந்து கொண்டிருந்தார்கள். பிறகு வேறொரு சத்தம் வந்தபோது இருதயத்தை அங்கு திருப்பினார்கள். அதுபோல கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறார். அடுத்த வசனம், எப்படி உங்களிடத்தில் இதாகும் பிரச்சனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இந்த சில இயேசு கிறிஸ்துவின் பாடு மன்னங்களை குறித்த சில கேசட்டுகள் போட்டு முன்ன சில பருவத்திலிருந்து நான் பார்த்திருக்கேன். கருணாமூர்த்தி, ஜீசஸ், இப்படி எல்லாம் சில இயேசு கிறிஸ்து பாடு மன்னங்களை குறித்ததான சில பிக்சர்கள் சில படம் நான் பார்த்திருக்கேன். ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து பார்க்கும்போது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதெல்லாம் சில பார்க்க முடியாது. ஆக்சுவலாக அது எல்லாம் அந்த சினிமா இதுதான், ஆனாலும் கூட அது அவ்வளவு தூரம் கடுமையா இருக்கும். கருணாமூர்த்தி என்பது அது ஒரு பொதுவான நிலையில் இருக்கும், அதுவும் சில பேர் விரும்புவாங்க. ஜீசஸ் என்று வருகிறதுல பார்த்தா ஆண்டு சில ஸ்டைலா நடந்து போவார். ரொம்ப அப்படியே ரொம்ப அப்படி ஸ்டைலா, ரொம்ப சிம்பிளா, அப்படியே சீசன்ல கூட எல்லாம் ரொம்ப ஸ்டைலா, ரொம்ப இதா. மூன்று படங்களை பார்த்து ரொம்ப யோசிக்க முடியாது. இந்த மூன்று போதனையால் எடுத்துக்கிட்டா பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்று சொல்லும் போது நம்ம புதுதாக ரட்சிக்கப்படாத ஆட்களுக்காக கொடுப்பது. ஆனால் அவர்கள் அதை பார்த்து ரட்சிக்கப்படவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு தூரம் அதில் வந்து அந்த இயேசுவாய் நடித்திருக்கிற மனுஷனை அவ்வளவு தூரம் இது பண்ற மாதிரி அதை காட்டப்பட்டிருக்கு. அதுல வந்து இயேசு கொடூரமாய் பாடுபடுகிறதான நிலையை மட்டும் அதிகமாக காட்டுது. கருணாமூர்த்தி என்று சொல்லுகிற படத்துல அது பொதுவாக அவருடைய சரித்திரம் 3, அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 4 சுவிசேஷங்கள் இருந்தும் கலந்து கொடுக்கப்படும். அது ஜீசஸ் என்னுள்ள படத்தை ஒன்லி லூக்கா சுவிசேஷம் மட்டும்தான். அந்த லூக்கா சுவிசேஷத்துல பார்க்கும்போது, அதாவது கருணாமூர்த்தியில பார்க்கும்போது சிலுவையை சுமக்கிற இயேசுவை பார்க்க முடியும். ஜீசஸ் படத்துல வந்து அந்த சிலுவையில் உள்ள குறுக்கு சட்டத்தை வச்சுட்டு ஜாலியா போயிட்டு போதனையே அப்படிதான் இருக்குன்னு அதான் நான் பேசுறேன். பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ல வந்து இயேசு பாடம் வந்து ரொம்ப கொடூரமாக அதில் காட்டப்பட்டிருக்கு. கருணாமூர்த்தி படத்துல பார்த்தால் சிலுவையை சுமந்துட்டே விழுந்து போகிற இயேசுவை காட்டுறாங்க. ஓகே, பொதுவான நிலையில் 4 சுவிசேஷத்திலிருந்து அவங்க எடுத்துருக்காங்க. ஓகே, அது ஒரு நிலையில். ஜீசஸ் படம் ஒன்லி லூக்கா சுவிசேஷம். அதுல வந்து சிலுவையை காணும், அரைகிற இடத்துல சிலுவை இருக்கும். இங்க வந்து இயேசு சிலுவைக்கு குறுக்கே வைக்கிற ஒரு சட்டம். இப்படி இந்த இதுல என்ன சொல்றது, இப்படி வைக்கிறது, இதை மட்டும் தோளை வச்சுட்டு அப்படி அழகா ஜாலியா அவரு எல்லாரும் கூட கதை பேசிட்டு போறாரு. பவுல் சொல்றாரு, நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லிட்டு இன்னொன்று சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தவிர வேறு ஒருவரை குறித்து நீங்கள் அறியாதிருக்க மனதில்லாத சொல்ற. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மட்டும்தான் நீங்க அறியணும் சொல்ற. ஆமென். சிலுவை குறித்த உபதேசம் என்று
ஹalleluya. அப்ப இந்த 3 பிக்சர் வேற ஏதாவது பிக்சர் எடுத்துக்க தெரியாது. நான் 3 பாத்துறேன். 3 பிக்சர்ல 3 விதமான இயேசுவை பார்க்க முடியும். ஹalleluya. அதான் இங்க சொல்றார், எப்படி உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. அப்ப இந்த 3 இதுல உள்ள ஏதோ ஒரு இயேசு தான் பிரசங்கம் பண்றோம் என்ன சொல்லலாம் பேசலாம். நான் நினைக்கிறேன் அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வர இயேசுவோட பிரசங்கித்திருப்பார் பேசலாம். அப்போ அப்படின்னா பாடு, அதாவது பாடுகள் இல்லாத கிறிஸ்துவ வாழ்க்கை. ஹalleluya. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை ஆணுதல் எடுத்து என்ன பின்பற்ற கடவுள். ஹalleluya. ஆமென். பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை என்று போதிக்கிற போதனைகள் 100க்கு 100 வேதத்திற்கும் முரண்பாடானது. பாடுகள் மத்தியில் கிறிஸ்தவ வாழ்க்கை 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிறிஸ்தவம் இந்த 21ஆம் நூற்றாண்டு வரை வளர்ந்திருப்பது பாடுகள் இல்லாத கிறிஸ்தவம் அல்ல, பாடுகள் வழியாக வந்த கிறிஸ்தவம். இந்த 21ஆம் ஆண்டுல அநேகர் எதிர்பார்ப்பது இந்த நூற்றாண்டுல ஆமென் பாடுகள் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை இல்ல, பாடுகள் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை தான் எதிர்பார்க்கிறாங்க. அதற்காக போதிக்கிற போதகர்கள் ஏராளமாயிருக்கிறார். அதுதான் வஞ்சக உபதேசம். ஆமென். நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசு. ஆமென். நீங்கள் பெற்றாத வேறொரு ஆள், நாங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷம். எப்படி ஹalleluya. அதே 11ஆம் அதிகாரத்தில் அழகா பேசுறா பாருங்க. பேசலாம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள். அது விளக்கு டைம் இல்லை, அது விளக்கலாம். கள்ள அப்போஸ்தலருடைய குணலட்சணங்கள் என்ன? கபடமுள்ள வேலையாட்கள் கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலருடைய தேசத்தை தரித்து கொண்டவர்களா இருக்கிறார்கள் என்று ஏராளம் இருக்கு. ஆமென். அப்படிப்பட்ட அப்போஸ்தலர் முதல் நூற்றாண்டில் அப்போஸ்தலர் என்றாலே அப்போஸ்தலர் அனுபவத்தை பார்த்தா தெரியும் பூரண கிருபை வந்தார். ஆமென். 4 பிரசங்கத்தை பண்றதுனாலேயோ ஒரு சில சபைகள் இருந்ததுனாலே அப்போஸ்தலர் ஆக முடியாது. ஹalleluya. இந்த வியாதிகள் சிறு குணாட்சி ஒன்று அப்போஸ்தலர் ஆக முடியாது. அப்போஸ்தலர் என்றால் தேவனால் அழைக்கப்பட்டு ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய வேஷத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்லவே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வார். ஹalleluya. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரர் வேஷத்தை தரித்துக் கொண்டது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கது. அன்பான தேவனுடைய பிள்ளை, உன்னையும் என்னை கற்று தெரிந்து கொண்டது எதற்கு தெரியும்? கரைகளில் முதலானவை ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றமான மகிமுள்ள சபையாக இருக்கிறது. ஆமென். சர்ப்பமானது ஏதேனும் ஏவாளை ஆமென் தன் தந்திரத்தினால் ஆமென் ஆமென் அஞ்சுவது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றி உண்மை என்று உணரும்படி கெடுக்கப்படும் என்று பவுல் பயந்திருக்கிறார். சொல்றாங்க, நான் உங்களை கற்புள்ள கனியா கிறிஸ்து ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கணும். உங்களுக்கு அருள் இருக்கிறேன். கற்புள்ள கனி. ஆமென். அதான் எபேசியர் 5:29 கரை திரை முதலாவது ஒன்றுமில்லாத பரிசுத்தம் உடையதுமான மகிமை உள்ள சபை. நம்மை அதற்காகவே கற்று நம்ம தெரிந்து கொள்கிறோம். ஆவி ஆத்ம சரீரம் முழுவதும் குற்றமற்றதாக இருக்கு. அடுத்த உபதேசம் மாற்று உபதேசம் தான் கரைவடியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட உபதேச சத்தியம். ஆமென். அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். வேறொரு உபதேசம், கள்ள உபதேசங்கள், செழிப்பு உபதேசங்கள், ஆமென், பாடுகள் அனுபவிக்க வேண்டாம். கஷ்டமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆமென், பாடில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை, ஆமென், செழிப்பான கிறிஸ்தவ வாழ்க்கை,
இயேசுவை ஏற்றுவிட அது கிடைக்கும், கிடைக்கும், இது கிடைக்கும் என்று அந்த செழிப்பின் போதனை உங்களுடைய உள்ளான கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற அந்த உண்மை தன்மையாகிய கற்பை இழக்க பண்ணணும் என்பது கரைபடியாத வாழ்க்கை கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நம்மளை ஒப்புக் கொடுப்போம், அதற்காக நம்ம ஆயத்தப்பட சமர்ப்பிப்போம், ஒவ்வொரு நாளும் அதற்காக ஏக்கத்தோடு வாழுவோம். ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். நாங்கள் தெளிவாக இருந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை காத்துக்கொண்டு அந்த வழிக்கு நாம் ஆயத்தப்படுவோம். கர்த்தர் வார்த்தைகள் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களோடு வஞ்சிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக நான் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் தேவனை ஆராதிப்பதற்கு அவருடைய சன்னதியில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தரை ஆராதிக்க தேவனுடைய செய்தியில் கடைசியாக கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகள் மெய்யாகவே எந்த நிலையில் நாங்கள் வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக எங்களை காத்துக்கொள்ளும். தேவன் விரும்புகிறதே நாங்கள் வாழத்தக்கது வேறுபடி சொல்லிக்கிறோம். அருமை மனவாள இயேசு மத்திய ஆகாயத்தில் வெளிப்படும் போது வருகைக்கு நாங்கள் ஆயத்தத்தோடு காணப்படும். கர்த்தர் உதவி செய்வீராக. அதற்காக நாங்கள் எங்களை ஒப்புக்கொள்கிறோம். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி, ஒவ்வொரு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தாவே, இந்த ஆராதனைக்கு வர முடியாத வீடுகள் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தர் பாதுகாப்பீராக. யார் மேல சத்துரு கை வைக்கக்கூடாது. யார் தந்திரமான சத்துருடைய தந்திரமான போதனைகளுக்கு இடம் கொடுத்து வஞ்சிக்கப்பட்டு விடாது. ஜனத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பெரிய காட்ட செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம்.